ஏய், நீ எங்கடி போற? அவ என்ன பேசுறோன்னு தெரியாம கிறுக்குத்தனமா பேசுறானா? நீ எங்க கிளம்புற? ஏய், எங்க போற நீ? உள்ள போ முதல்ல. உறைஞ்சிருவ. உள்ள போடி. மாட்டியா? மாட்டியா? சரி, நீ எங்கேயாவது போ, நானும் எங்கேயாவது போறேன். அத்தை, நீ பேசாத ஜானகி, பேசாத. பொட்ட பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. கண்டிக்கிறதா இருந்தா உன் புருஷன் இப்படி வளர்த்தானே அப்பவே கண்டிச்சிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்ட. ஏ சத்யா, இப்ப நீ உள்ள போறியா இல்ல இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போகட்டுமா? சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். சரி, உங்க மொபைலை கொடுங்க. நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன். வரேன். எஸ். சொல்லுக்கா. அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணணும்டி. என்ன எதுவும் வம்பல மாட்டி விட்டுற மாட்டியே? நீ ஹெல்ப்னு சொன்னாலே பயமா இருக்கு. இல்லடி, எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறியா? எதுக்கு இப்போ திடீர்னு? அவரு கூட காஃபி ஷாப்க்கு வந்தேன்டி. அவர் திடீர்னு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுன்னு சொல்றாரு. இப்போ நீ எங்க இருக்கிற? விஜிபில. அப்படியா? இப்போ நான் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கேன். இன்னும் 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஐயோ வேணாண்டி. ஏன், அவரை நான் பார்க்க கூடாதா? நான் பார்க்க கூடாது, ஆனா என் பாட்டு மட்டும் வேணும். சரி அக்கா, நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனா கண்டிப்பா அது ஃபார்வர்ட் பண்ணதுன்னு தெரியும்க்கா. நீ இப்ப எங்க இருக்கிற? அவரை உள்ள உட்கார வச்சுட்டு நான் வெளியில இருக்கேன். சரி விடு, நான் இப்ப அவருக்கு தெரியாம உன்கிட்ட பாடி கொடுத்துட்டு போறேன். சரி, வெளியிலே வெயிட் பண்ணி வந்துடுறேன். வெயிட் பண்றேன்னா ஒருவேளை உள்ள போயிட்டாலோ? எதுக்குடி உள்ள வந்த? நான் வெளியில நிக்கிறேன் தானே உன்கிட்ட சொன்னேன். வெளில உன்னை தேடி பார்த்தேன், உன்னை ஆளை காணோம். அதான் உள்ள இருப்பியோன்னு இங்க தேடி வந்தேன். சரி, உன்னோட அவர் எங்க? முதல்ல பாடி கொடு, டைம் ஆயிட்டு இருக்கு. வா போலாம். சரி, என்ன பாட்டு வேணும்? எத்தனை பாட்டு வேணும்? ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடு. இந்த ரெக்கார்ட் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா? ஒரு 5-6 சாங் சேர்த்து பாடுறாங்களோ?
பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா? கால் பண்ணி கேட்கலான்னா மொபைல் கூட அவங்க கிட்ட இருக்கு. இந்தா. சார் ஒரு நிமிஷம் சார். ஓ நீங்க பொண்ணா? சாரி, நான் பையன் நினைச்சிட்டேன். நீங்க போங்க. நிஷா, இவங்க கிட்டயும் கேட்டுடலாமே. ஏய், இவங்க பாக்குறதுக்கு டாம் பாய் மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட லவ் பத்தி என்னடா கேக்குறது? நெகட்டிவா சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட கேட்போம். அப்படியா? சரி, கேளு. ஓகே. மேடம், நீங்க லவ் பத்தி ஏதாவது பேசுறீங்களா? லவ் பத்தியா? பேசலாமே. ஓகே. உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். காதல் காதல் கண்ணில் தொடங்கி இதயத்துல முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா காதலுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். காதல் இல்லாதவங்க யாரு இருக்கா? அது எப்போ, யார் மேல, எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. மரணமே இல்லாத காதல் பேரை சொல்லி ஏன் மரணம் வரைக்கும் போறாங்கன்னு எனக்கு தெரியல. காதல் வாழதான் வைக்கும். அதை உணராதவங்க தான் சாவை தேடி போகணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குன்னா காதலிக்கிறது தான் அழகான வழி. வாவ், சூப்பர். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கலக்கிட்டீங்க. வேற லெவல் நீங்க. தேங்க்யூ. ஏங்க என்ன குரலுங்க உங்களுக்கு? நீங்க பேசாம சிங்கர் ஆயிடுங்களேன். ஆக்சுவலி நீங்க மட்டும் சிங்கர் ஆயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க சேனல்ல வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றோம். love. காதல பத்தி உங்க கருத்து எதுவா இருந்தாலும் சொல்லலாம். நான் பேசட்டுமா? ம். இந்த மைக்லையா? ம். எப்படி